அங்காள பரமேஸ்வரி வாழாந்தூர் திருக்கோயிலுக்கு முன்பாக செயல் வீரர்கள் கூட்டத்தை இங்கே நடத்த இருக்கிறோம் என்று அருமை அண்ணன் மகேந்திரன் அவர்களுடைய வழிகாட்டலோடு நம்முடைய மகேந்திர பாண்டியன் அவர்களும் பெருமாள் அவர்களும் எங்களை எல்லாம் அழைத்தார்கள். ஏதோ ஒரு மண்டபத்தில் வச்சு சம்பிரதாயமா ஒரு கூட்டத்தை நடத்துவாங்க. நீங்க வந்து பார்த்தா உசிலம்பட்டி தொகுதிக்கு ஒரு நன்றி அறிவிப்பு மாதிரி ஒரு பெரிய மாநாடை போல இங்கே அருமை சகோதரர் மகேந்திர பாண்டி அவர்களும் பெருமாள் அவர்களும் இந்த கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியல. ஏன்னா உள்ள கப்பு கப்புன்னு கெடாக்கறி உள்ள இருக்குது. நானே கடாக்கறி சாப்பிடுறது இல்லை, எனக்கே இருக்க முடியல, தூக்குது அப்படியே. மகேந்திர பாண்டி இருங்க இருங்கன்றா, எங்கடா இருக்கிறது? உள்ள கடாக்கறி வேற தயாரா இருக்குது. இப்ப எனக்கு முன்னால பேசினவங்க எல்லாம் எல்லா கருத்துக்களையும் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப திருமங்கலம் தொகுதியில ரெட்டலை நான் நின்றேன். உங்களுக்கு தெரியும், நான் 3 தேர்தல்ல அம்மா புண்ணியத்துல, எடப்பாடியாருடைய புண்ணியத்துல, உங்க புண்ணியத்துல எல்லாம் ஜெயிச்சேன். இப்ப இந்த 4வது தேர்தல்ல வெற்றி வாய்ப்பு நழுவி போயிருச்சு. அங்க திமுக ஜெயிச்சிருக்காங்க. ஆனா சத்தியமா இந்த உசிலம்பட்டி தொகுதியில காங்கிரஸ் நிக்கிறாங்க. எங்க அண்ணன் மகேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்திற்கு போவது உறுதி என்ற நம்பிக்கையோடு தான் இங்க அவரை களத்துல இறக்கணும். என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸ் அறிவிச்ச உடனே கொஞ்சம் நம்ம ஆளுகளுக்கு எல்லாம் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வீட்டுல இருந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. வேட்டையை போட்டாரா அவன் இனி வரக்கூடிய தேர்தல் அப்படி இருக்க மாட்டோம். நம்ம தம்பி சுதாகரிக்க தொகுத்து வழங்கினாரு. முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் வேலுசாமி உள்ளிட்ட மேடையில இங்க புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற மணி அவர்கள், மலையாளம் அவர்கள், இலக்கியனுடைய செல்லை அவர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. இப்ப இந்த செயல்வீரர் கூட்டம் எதுக்கு நடத்துறோம்? இப்ப 2 மாசம் தாவேக ஆட்சி அமைச்சு 2 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளே உங்களுக்கு பொறுக்க முடியலையாப்பா நீங்க கேட்கக்கூடாது. இங்க இருந்த சில பேர்கள் ஒரு எதிர்பார்ப்போட அங்க போயிருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்ப்பு நிறைவேறணுன்றது என்னுடைய விருப்பம். ஆனா எதிர்பார்ப்பு நிறைவேறாம ஏமாற்றம் வந்துச்சுன்னா நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் தாய் உள்ளத்தோடு உங்களை அரவணைக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சென்றவர்களுக்கு நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எதிர்பார்ப்பு இருக்கிறது நியாயம்தான். ஆனா தாவேகா கட்சியில போய் நீங்க எதிர்பார்க்கிறதுன்றது உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும். இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்த முகத்தை பாருங்க, பிச்சைராஜன், கவி காசிவாங்க, எங்க தோழமையில் இருக்கிற முத்துராம, எங்க அப்பா பூமாராஜா, வெற்றிவேலு, அன்னை மகேந்திரன் அவர்கள், தமிழ்ச்செல்வன், வேலுச்சாமி, திருப்பதி, சுதாகர், என் தம்பி எழுமலை, வாசிமலை, இங்க மலையாளம், சிவசக்தி எல்லாரும் இருக்கிறோம். பிரைட்டா இருக்கிறோம். ஏன் தெரியுமா? எத்தனை பேர் போனாலும் சரி அதிமுக, இந்த அதிமுக எம்ஜிஆர் காலத்துல போயிருக்காங்க, அம்மா காலத்துல போயிருக்காங்க, இப்ப எடப்பாடியார் காலத்திலயும் போறாங்க. அதிமுக எம்ஜிஆர் தொடங்குற போது ஜாதகம் பார்த்தாரா பார்க்கலான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் கட்சி தொடங்குற போது பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் மேனுபேக்சரிங் ஃபேக்டரி அதிமுக, தமிழ்ல சொல்றேன், அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை உற்பத்தி செய்கிற ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை புரட்சி தலைவர் நினைச்சு தொடங்கினாரா என்னன்னு தெரியல. ஆதாரம் இல்லாம சொல்லல. என் தாய்க்குலக நாச்சியார் வழி வந்தவங்க, வீரமங்கை வேலு நாச்சியார் வழி வந்திருக்கிற புறநானூற்று தாய்மார்கள், சகோதரி இருக்கிறாங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆளுகிற கட்சி, தேசிய கட்சி, ஏறத்தாழ 22 மாநிலங்களில் ஆளுகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவராக இருக்கிறது யாரு? நம்ம அண்ணன் நயினார் நாகேந்திரன், நம்ம கட்சியில் அமைச்சராக இருந்தவர்.
காங்கிரஸ் கட்சியில இப்ப வேணா ஏதோ தாவரோ ஒருத்தர் எவரோ இருக்காரு. இதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் திருநாவுக்கரசர் காங்கிரஸ்ல தலைவராக இருந்தாரு. அவர் நம்ம கட்சியில் அமைச்சராக இருந்தவர். அதே போல திமுக வந்து ஒன்னு ரெண்டு பேரை சொல்ல முடியாது, டஜன் கணக்கில் இருக்காங்க. ஏறத்தாழ 12 அமைச்சர்கள் திமுக இருந்து அண்ணா திமுக இருந்து போனவங்க. ஏப்பா இத்தனை கட்சியில இருந்து போய் அவங்க தலைவரா இருக்காங்க, அமைச்சரா இருக்காங்க. தாவேகா கட்சி மட்டும் என்ன பாவத்திட்ட கட்சியா? விஜய் கட்சிக்கு இப்ப ஆறு போறாங்க. நம்ம செங்கோட்டையன், நம்ம இந்த மண்ணின் மைந்தர் நிர்மல்குமார், இப்ப சில பேர் போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா போறவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன், எத்தனை பேர்கள் இந்த இயக்கத்தை விட்டு சென்றாலும் இங்க இருக்கிற ஆணிவேராக இருக்கிற கலைக்கழக செயலாளர்கள் இதயத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே கட்டி காப்பார்கள். அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 54 ஆண்டு வரலாறு. அதனாலதான் பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் மேனுபேக்சரிங் பார்ட்டி தமிழ்நாட்டில் ஏஐஏடிஎம்கே பவுண்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்னைக்கு காலையில கூட மகேந்திர பாண்டியனும் பெருமாளும் மலையாளம் மணி எல்லாரும் போய் பொதுச்செயலாளர் இது காலையில வைக்கிற கூட்டம். ஆனா மாலையில மாத்திட்டோம். ஏன்னா பொதுச் செயலாளருக்கு சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. இவங்க எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாருங்க என்ன யோகக்காரங்க பாருங்க. முதல் கூட்டத்தையே பொதுச் செயலாளர் ஆசீர்வாதத்தோட அங்காள பரமேஸ்வரி ஆசீர்வாதத்தோட அந்த சன்னிதானத்துல நடத்துகிற வாய்ப்பு. நேற்று வரைக்கும் இவங்க கூட ஒன்னா ஒரே தட்டுல இருந்தவங்க தங்கமா எங்களோட இருந்தாங்க. இப்ப தகரமா போயிட்டாங்க. அதை பத்தி எங்களுக்கு இன்னும் வருத்தம் இல்லை. பதவிக்கு வருகிற போது நான் எல்லாம் பாத்துக்கிறேங்கிறாங்க. ஆனா பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பண்ணையார மாறிடுறாங்க. அதனால எங்க ஆளுங்க அவங்க இடத்துல ஒட்ட முடியல. அவை இன்னைக்கு தாவேக அரசு 2 மாத காலம் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. இன்னைக்கு அவருக்கு என்ன ஆசையோ என்ன பேராசையோ நமக்கு தெரியாது. விஜய் திமுக கட்சியில இருந்து ஒரு எம்எல்ஏவை அவரு தன்னுடைய கட்சியில சேர்த்துக்கல, அழைக்கல, குதிரை பேரம் பண்ணல, ஒட்டக பேரம் பண்ணல, கழுத பேரம் பண்ணல. ஆனா அண்ணா திமுகவில் இருந்து இன்னைக்கு ஆட்கள் எல்லாம் சாலசாலையா வராங்க அப்படின்னு ஒரு செய்தியை திறந்தோறும் போட்டுக்கிட்டு தவணை முறையில சனிக்கிழமான ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுவார். நான் என்ன கேட்கிறேன், மேடையில நாகரிகமா பேசணுன்றது எனக்கு தெரியும். ஆனா வயிறு எரியுது. வெற்றி பெற்றவர்களை விஜய் கட்சியை சேர்ந்த இன்றைக்கு ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு எம்எல்ஏ தரேன், அமைச்சர் தரேன், உங்களுக்கு அது தரேன் இது தரேன்னு சொல்ற விஜய் அவர்களே, நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அபகரிப்பதற்கு பேராசை பிடித்தவர்களாக இருக்கிறீர்களே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் தலைவராக வேண்டும் என்று சொன்னால் ஒன்னும் அம்மா காலத்தில் அம்மாட்ட கேட்டு மெம்பர் ஆகிருக்கலாம், அல்லது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களிடத்தில் கேட்டு நீங்க எங்க கட்சியில சேர்ந்திருக்கலாம். நாங்க எங்க கட்சியில சேர்ந்தீங்கன்னா யார வேணாலும் தலைமை யாரை அடையாளம் காட்டுகிறதோ அவர்களை இதயத்திலே சுமக்கிற தொண்டர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர். ஆனா நீங்க புறவாசல் வழியாக குதிரை பேரத்தில் உதயகுமார் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு குற்றம் சாட்டவில்லை. அவங்க ஆட்சி நீடிப்பதற்கு முட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கிற பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் நேற்று சொல்லியிருக்கிறார். ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிற போது நம்ம கண்டு முன்னாலே குதிரை பேரம் நடக்குது, இது ஜனநாயகத்திற்கு ஏற்றதல்ல, உகந்ததல்ல, இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், விலை பேசுவதும் விலை போவதும் குற்றம், ஒரு ஜனநாயக குற்றம். எனக்கு கேட்கிறேன், எங்க அப்பன் நிலை செயலாளர், நான் 2வது தலைமுறையா இன்னைக்கு 15 வருஷம் 3 தடவை சட்டமன்ற உறுப்பினர், 4வது தடவை வெற்றி வாய்ப்பு நழுவி போச்சு, 10 வருஷம் அமைச்சர், 5 வருஷம் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், மாணவ அணி செயலாளர், இளைஞர் அணி செயலாளர், பேரவை செயலாளர், மாவட்ட செயலாளர், இந்த கட்சி எல்லாம் கொடுத்தது. அதுபோல இங்க இருக்கிறவங்க எல்லாம் 2வது தலைமுறை, 3வது தலைமுறை, முதல் தலைமுறை என்று
உலகத்திலேயே ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக இருக்கிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இப்ப அதிமுக நான் சொந்தம் கொண்டாடணும்னா நான் ஒண்ணு அதிமுக உறுப்பினரா இருக்கணும், இல்ல அதிமுகவுடைய உறுப்பினருக்கு பிள்ளையா பிறந்திருக்கணும். இப்ப ஜோசப் விஜய் மானகட்ட முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அபகரிக்க நினைக்கிறாரே. விஜய் அவர்களே, நீங்கள் என்ன அதிமுக உறுப்பினரா இல்ல அதிமுக காரனுக்கு பிறந்தவரா? உங்கள் பிறப்பே இந்த தமிழகத்துக்கு தெரியவில்லையே. நான் என்ன கேட்கிறேன், தவறு இருந்தா மன்னிச்சுக்கங்க. இதுவரைக்கும் தமிழகத்தில் வரலாற்றில் முதலமைச்சராக இருந்தவர்களுடைய தாயும் தந்தையும் யார் என்பது தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு நன்றாக தெரியும். எனக்கு என்ன டவுட்னா, இன்னைக்கு 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டு முதலமைச்சர் விஜயை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனா 8 கோடி மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் வழிகாட்டுகிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, சட்டசபையில் அப்பாவை காணோன்னு தேடுறீங்க, ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுறீங்க. உங்க அப்பா பேரை மட்டும் எங்களுக்கு, உங்க பெத்த அப்பாவை கொஞ்சம் சொல்லிட்டு அதிமுகவை அபகரிப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுப்பதற்கு தயாரா? ஒரு விஜய் அல்ல, 1000 விஜய் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. அதான் அதிமுக வரலாறு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அபகரிப்பதற்கு இந்த பூமியில இதுவரை எவனும் பிறக்கவில்லை, இதுவரை பிறக்க போவது. உங்க பிறப்பு என்னன்னு எங்களுக்கு தெரியல. இது அனாவரியமா யாரும் நினைக்க வேணாம். எனக்கு இருக்கிற சந்தேகத்தை கேட்கிறேன். அவருக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதனால அவங்க அப்பா யாருன்னு ஒரு அம்மா போய் அமைச்சர் கேட்கிறாங்கல்ல, வாட் இஸ் யுவர் ஃபாதர்? நான் கேட்கிறேன் விஜயை பார்த்து, வேர் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு நான் கேட்கிறேன், உதயகுமார் கேட்கிறேன், சொல்லுங்க. ஆகவே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து ஏன் நீங்கள் வஞ்சகம் வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அபகரிக்க நினைக்கிறீர்கள்? அதுல அவர்களை ஒருத்தர் இருக்காரு, புஷி ஆனந்த். இங்க இருக்கிறவங்க யாரும் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. ராஜாங்க பார்த்திருக்கியாப்பா? அவர் பாண்டிச்சேரிக்காரு, நீங்க எல்லாம் பார்த்தது இல்லை. தொலைக்காட்சி நீ ராஜா எல்லாம் பார்த்திருக்கீங்களா? வாய்ப்பு இருக்காரு. அவர் சொல்றாரு, நம்ம சொல்லுவோம்ல, தம்பியில ஒரு கெடுவதில்லை, இது நாட்டு வரை தீர்ப்பு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் எடப்பாடியாரை நம்பியவர்கள் கெட்டு போனதில்லை, நம்பாமல் கெட்டு போனவர்கள் யாராவது இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உயிரினும் மேலான தலைவர்கள். புஷி ஆனந்த் ஒரு விழாவில் சொல்றார், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களை அள்ளிக்கின்னு வந்துட்டு அள்ளிக்கின்னு போவாங்க எங்க வேலை. அவரை நம்பினவங்க இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை, கெட்டு போனதான் சரித்திரம். என்னடா சொல்ல வர்றது? பைத்தியக்காரிகளா அமைச்சரா வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் நாங்க என்ன செய்வோம்? அந்த அமைச்சர்கள் உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் பேசுற பேச்சு தாங்க முடியல, டெய்லி நெஞ்சு வலிக்கு பாத்திர கையில வச்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டில் நடமாட வேண்டியதா இருக்கு. எங்க அந்த முருகன் சிரிக்கிறாரு, என்னடா செய்யுது, எதுடா செய்யுது? ஏன்னா உசிலம்பட்டியில மகேந்திரனை விட ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியுமா? அவருக்கு தெரியாத கிராமம் இருக்கா? அவருக்கு தெரியாத ஊர் இருக்கா? அவருக்கு தெரியாத வாக்காளர் இருக்கிறாங்களா? அவருக்கு தெரியாத மக்கள் இருக்கிறாங்களா? அவர் போகாத நல்லது கெட்டது இருக்குதா? எந்த இதனாலும் கல்யாண வீடுனாலும் அவர் தான் முதல்ல இருப்பார். ஏதாவது ஒரு துக்க வீடுனாலும் அவர் முதல்ல இருப்பார். அப்படிப்பட்டவரை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கள, என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியும். ஆகவே வணக்கத்துக்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில காலையில கூட பொதுச் செயலாளரை பார்த்தோம். நாங்க அவருக்கு தைரியம் சொல்லலாம்னு நாங்க எல்லாம் போனோம். ஆனா அவர் நமக்கு தைரியம் சொல்லி, எத்தனை பேர் நம்மை விட்டு போனாலும் புரட்சி தலைவர் அம்மாவின் ஆன்மாவும் புரட்சி தலைவர் ஆன்மாவும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்துவார்கள். அம்மா ஆட்சி, இரட்டை ஆட்சி மலரும். அதை எதுக்கு நீங்க கழகம் தேவையில்லை. நான் பார்க்கிற கிளைக்கழக செயலாளர்கள் எல்லாம் முகத்துல பிரகாசமாக ஒரு புதிய நம்பிக்கை. இங்க பின்னாடியில இருந்து எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
உங்களை எல்லாம் நான் வணங்கி கேட்கிறேன். தம்பி மகேந்திர பாண்டியன் இன்றைக்கு வயதிலே சிறியவனாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களை எல்லாம் உங்கள் வயிற்றிலே பிறந்த மகன் போல இருந்து தன்னுடைய அரசியல் கடமையை செய்யக்கூடிய பொறுப்புணர்வும் ஆற்றலும் அவரிடத்திலே நான் சட்டக்கல்லூரி காலத்தில் இருந்து பார்க்கிறேன். அதே போல அருமையண்ணன் பெருமாள் அவர்கள் அண்ணே வேலுச்சாமி அண்ணன் இருக்காருல, அவர் காலத்திலிருந்து ஒட்டீஸ்வரர் ஆகலாம் முயற்சி பண்றேன். வாய்ப்பு நழுவி போகுதுன்னு துணை சேர்மன் ஆகலான்னு பார்த்தேன். நீங்க அமைச்சரா இருந்து அதை விட்டு கொடுப்பாருன்னு சொன்னீங்க. போத்திராஜனும் அவர் கூட எங்க அண்ணன் வேலுச்சாமி அண்ணன் கூட அடிக்கடி வருவார், இலக்கியனுடைய முன்னாள் செயலாளர். அதே போல எங்க அண்ணன் முன்னாள் சேர்மன் ராசிகாலை அவர்களும் எல்லாரும் இது தகுதி உள்ளவர்கள் தான். ஒன்றிய செயலாளராக வருவதற்கு இங்க இருக்கக்கூடிய கிளை செயலாளர்கள் எல்லோரும் தகுதி உடையவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு உங்களிடத்திலே உங்களில் ஒருவராக தம்பி மகேந்திர பாண்டியன் அவர்களையும் பெருமாள் அவர்களையும் உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக சேவகனாக, உங்களுடைய பாதுகாவலனாக, உங்களில் ஒருவராக மீண்டும் உசிலம்பட்டி தொகுதியிலே இரட்டையிலே மலர்வதற்கு இந்த செல்லம்பட்டி முதல் ஒன்றியமாக நிச்சயமாக மலரும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆக இன்றைக்கு ஊழலற்ற ஆட்சி, திறமையான ஆட்சி என்று விஜய் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப நம்ம வர்றதுக்கு முன்னாடி மணல் கான்ட்ராக்ட் ஓபன் பண்ணியாச்சு, திறந்தாச்சு. யார் அன்றா அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். அதே போல இன்றைக்கு டாஸ்மாக் விலையை உயர்த்துவதற்கு 800 கோடி ரூபாய் வாங்கியாச்சு. இது வரவுள்ள செய்தி. அதே போல அரசு வழக்கறிஞர் நியமனத்திலே 800 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறது. அரசு பணி மாறுதலுக்கும், அரசு பணி இடம் மாறுதலுக்கும், அரசு பணி ப்ரமோஷனுக்கும் இப்போது அங்கே பண பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி அமைச்சு 2 வருஷம் ஆகுது. லஞ்ச ஒழிப்புத்துறையில அருண் IPS வரை போட்டாங்க. போட்டு 2 மாசம் கூட ஆகல. ஏன் அருண் IPS 2 மாசத்துல மாத்தி மகேஸ்வரி IPS ஒரு அம்மாவை போட்டுக்கிறாங்க. இப்ப யார் மேலையும் விஜய்க்கு நம்பிக்கை இல்ல, எந்த அதிகாரிக்கும் விஜய் மேல நம்பிக்கை இல்லை. இதுவரைக்கும் ஒரு ஆட்சியை பார்த்திருக்கிறோம். தலைமைச் செயலாளர் செயலாளர் யாருக்குமே முதலமைச்சர் மேல நம்பிக்கை இருக்கான்னு நமக்கு தெரியல. அதே போல இங்கே இருப்பவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்பிக்கை இல்லை. அவை நீங்க எல்லாம் கவலைப்பட வேண்டாம். இது ஏதோ உப்புக்கு சம்பா சொல்லல, லட்சம் எல்லாத்துக்கும் எங்க அண்ணன் மூத்தவங்க எல்லாரும் இருக்கிறீங்க. இந்த ஆட்சி 5 வருஷத்துக்கு நினைக்குன்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா நாடாளுமன்ற மகேந்திரன் பேசும்போது அதை சுட்டி காட்டினாரு. 2029 நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது அங்கார பரமேஸ்வரி அருளாட்சியோடு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்க போகுது. அப்ப 3 வருஷம் தான் இப்ப இருக்கக்கூடிய விஜயனுடைய தாவேக அரசுடைய ஆயுள் காலத்தை அப்படியும் நினைச்சிடாதீங்க. இப்ப முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே பொது உடைமை இயக்கம், அதே போல நம்முடைய திமுகவிலே தோழமையில் இருந்தவுடைய இயக்கங்கள்லாம் எப்ப வேணாலும் முட்டை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும், இந்த செட்ரிங் போட்டிருக்கிற போது முட்டு வச்சிருப்பாங்க. ஏதாவது முட்டை தட்டி விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, செட்ரிங் செட் ஆகாம கீழே விழுந்துடும். அதுபோல இந்த தாவேக அரசு நமக்கு செட் ஆகல, முட்டை தள்ளிட்டா அந்த மூதேவி ஆட்சி கீழே விழுந்துடும். அது எப்ப நமக்கு தெரியாத ஆண்டவனுக்கு தான் தெரியும். அட்டுழியம் தாங்க முடியல. அவனுக்கு நண்பனா எவனாவது இருக்கான்னு சொல்லி அரசு பணியை தார பார்க்கிறான். நம்முடைய அம்மா அரசுல அரசுக்கு ஆலோசகர் இருந்தாங்க. கிரிஜா வைத்தியநாதன் ஒரு அம்மா இருந்தாங்க. தலைமைச் செயலாளராக இருந்து அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு அவங்களுடைய ஆலோசனை. புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய காலத்தில் அண்ணன் சண்முகம் IAS அவர்கள் ஆலோசகராக இருந்தாங்க. அவர் தலைமைச் செயலாளராக பைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்து அவர் ஓய்வு பெற்றதற்கு பிறகு இந்த நாட்டு மக்களுக்கு புரட்சி தலைவர் எடப்பாடியா நல்லது செய்ய நினைக்கிறாரு. 7
கொடுத்தாங்க. இப்ப தாவேக்காவில இருந்து தாய்மாமனா முதல்ல மோதிரம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பாத்துக்கங்க, மோதிரத்தை போட்டு நம்ம மோதிரத்தை கழட்டிட்டு போயிடலாம். ஏன்னா எல்லாருமே செல்போனோட அலைகிறாங்க, ரீல்ஸோட அலைகிறாங்க. எல்லாத்தையும் காட்டிட்டாங்க. நீ ஒன்னே ஒண்ணுதான் காட்டல. கோயிலா இருக்கிறதுனால பெற்றதுனால என்னால சொல்ல முடியல இது வரைக்கும். எதைத்தான் காட்டுறது எதைத்தான் காட்டக்கூடாதுன்னு தெரியல. இப்ப ஆலோசகரா அவனுக்கு தேர்தலில் வேலை செஞ்ச ஜான் ஆரோக்கியசாமின்னு கண்ணது காதது மூக்கதுன்னு தெரியல. ஆந்திராக்காரன், எந்த நாட்டுக்காரனும் நமக்கு தெரியல. அவன் ஆலோசகர்னு போறாங்க. அவன் இன்னொருத்தர் விஷ்ணு ரெட்டின்னு, அவன் ஆந்திராக்காரன், அவன் அங்க தமிழ்நாட்டுக்கு ஆலோசகர் போறான். இதை விட மோசம் ஜனநாயகத்தினுடைய படத்தை தயார் பண்ண ஒரு கர்நாடகத்துக்காரன், ஏதோ வெங்கட்ராமனோ ஒருத்தர் ஏதோ தாடி வச்சு குடிப்பி வச்சிருக்கான் கர்நாடகத்துக்காரன். அவனுக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லை. அவனை டெல்லி சிறப்பு பிரதிநிதியா போறான். நான் என்ன கேட்கிறேன், ஜோசப் விஜய் அவர்களே, 8 கோடி தமிழர்களிலே ஒரு தமிழர் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிப்பதற்கு இந்த தமிழகத்திற்கு தகுதி இல்லையா? இந்த தமிழிடம் உன்னை முதலமைச்சர் அணியில் அமர்த்தியதற்கு இதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மண்ணுக்கும் நீங்கள் தருகிற பரிசா? வெங்கட்ராமன் அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கட்டி பிடிச்சு படுத்துக்க, யார் வேணாம்னா டெல்லி சிறப்பு வாயக்கிழமை ஏதாவது பேச பெண்கள் எல்லாம் நிறைய இருக்கா. இப்படிதான் என்ன உசுப்பேத்தி மாட்டி விட்டு சகிக்க முடியலங்க. வயிறு எண்ணி சிரிச்சுட்டா நம்ம போக்க வேண்டியது. என்ன ஆட்சி நடத்துறீங்க? அது சொன்னாங்க. இன்னைக்கு ஏதோ ரேஷன் கார்டு திறந்து வச்சாரா, நேற்று இன்னைக்கே தெரியல. பெரம்பூர் தொகுதி பார்த்தீர்களா எவ்வளவு அழகாக ரிப்பன் வெட்டுகிறார். பார்த்தீர்களா ஜீனி எவ்வளவு அழகாக தாங்க முடியல. அவங்க அழப்பி எங்க அம்மா புரட்சி தலைவி சிங்கரிக தலைவி அம்மா அவர்கள் இதே ரேஷன் கடையை திறந்து அந்த தாய்மார்களை கட்டி அணைத்து அம்மா உணவகம் திறக்கிற போது அந்த அம்மா உணவக ஊழியர்களை கட்டி அணைத்து அந்த உணவகத்தை திறந்து வைத்த காட்சி இன்றைக்கு பசுமையாக இதயத்திலே நிறைந்திருக்கு. ஒரு துப்புரவு பெண்மணி ஆசையில விஜய் நம்ம முதல்வர் தானே, நடிகர்னா அந்த அம்மா கை கொடுத்திருக்காரு, முதல்வர் தானே கையை நீட்டிக்கிட்டே நிக்குது. அவன் கையை இப்படி வச்சுக்கிட்டே நிக்கிறான். உடனே பாதுகாப்பு அதிகாரி சுதாரிச்சுட்டு அந்த அம்மா அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டா. தள்ளு 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 தள்ளு. இவங்க தீண்டாமை பத்தி பேசுறாங்க. என்ன யோகியதை இருக்குது? புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய மறுவடிவமாக இருக்கிற புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் மேட்டூர் அணையில குடிமராமத்து திட்டம் துவங்கி வைக்கணும். துண்டை எடுத்தாரு, தலப்பா கட்டாரு, வேஸ்ட் எடுத்தாரு, மடிச்சு கட்டாரு, கடப்பாறை எடுத்தாரு. மேட்டூர் அணையில தண்ணீர் வருகிறவரை தூர்வாருவேன் என்று தூர்வாரிய மகாராஷ்டிர புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர். எங்க தேர்தலுக்கு முன்னாடி எங்கேயாவது தாவேக்கா கொடி நம்ம பார்த்தோமா? இப்ப பார்த்தா எல்லாரும் வாடகைக்கு வாங்கி எல்லாரும் ஓட்டுறாங்க வண்டிய. வாடகை கொடுக்க முடியாம வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க யார். இது மாதிரி நிறைய சொல்றதுக்கு நிறைய இருக்கு. சேர்வர் கூட்டம், இந்த கிளை செயலாளர்களுக்கெல்லாம் இந்த மேடையில் இருக்கிற நாங்க எல்லோரும் எங்கள் ஆயுள் முழுவதும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லி, எத்தனை சோதனைகள் வந்தாலும் அருமையப்பா பூமாராஜா சொன்னது போல அவர் எத்தனையோ மாவட்ட செயலாளர் பார்த்திருக்காங்க. எத்தனை சோதனைகள் வந்தாலும் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய இந்த கட்சி, புரட்சி தலைவர் இதயதேவன் தமிழகுணசாமி அம்மா வளர்த்த கட்சி, ஒரு சாமானியராக எளியவர், பண்பாளர், கருணை உள்ளம் கொண்டவர், தாய் உள்ளம் கொண்ட தெய்வ உள்ளம் கொண்ட வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுவதற்கு, கரையேற்றுவதற்கு, நெஞ்சிலை சுமப்பதற்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செல்லம்பட்டியுடைய செயல் கூட்டமே சாட்சியாகும். நீங்க நிர்வாகிகளை வேணா கடத்திட்டு போலாம், நிர்வாகிகளை வேணா அபகரிச்சுட்டு போலாம், நீங்க நிர்வாகிகளுக்கு வேணா ஆஃபர் கொடுக்கலாம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்களுக்கு எந்த ஆஃபரும் எடுபடாது. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எக்கு கோட்டையாக 54 ஆண்டுகள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ சோதனைகளை தாண்டி வந்திருக்கிறது. ஆனால் இந்த செல்லம்பட்டியிலே
இந்த சோதனையான நெருக்கடியான இக்கட்டான காலம் என்று எல்லோரும் சொன்னாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பேசுகிற போது கூட சொன்னாங்க கஜா புயலை பத்தி. ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா குப்பை செத்த எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய் தெளிந்த நீரோடையாக தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ராமுக்கு தான் புரியுதா வேலை சிரிக்கணும். அதே போன்று தாவேகா வெள்ளம் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடித்து சென்றதாக அவர்கள் கற்பனை கோட்டை கட்டிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் அடித்து சென்றது குப்பை கூலங்களை தவிர மாணிக்க கல்வியாக சொக்க தங்கங்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விசுவாச தொண்டர்கள் இங்கே இருக்கிறார்கள், இங்கே இருப்பார்கள். வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் செத்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடிதான் எங்கள் நெஞ்சிலே படரும் என்ற அந்த உறுதியோடு இங்கே உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடைசி தொண்டன் இருக்கிற வரை இந்த இயக்கத்தை புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய தலைமையிலே கட்டி காப்பதற்காக வருகை வந்திருக்கிற அத்தனை பேருடைய பாதங்களிலும் என்னுடைய நன்றியை பாதம் தொட்டு வழங்கி காணிக்காது. நன்றியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆகவே உங்கள் பாதங்களிலே நன்றியை காணிக்காக்கி இந்த